Hi friends, Anna University April May 2026 Regulation 2025 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் ME25C03, சப்ஜெக்ட் நேம் இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த பேப்பருக்கான 12 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. நான் இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க சொல்கிறோம் அதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு, சப்போஸ் உங்களால் படிக்க முடியலைன்னா ஜஸ்ட் அந்த கொஷினோடைய கான்செப்ட் அதோட டைகிராம்ஸ் இருந்தால் டைகிராம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்டாபிக் எதுனா இருந்தால் இப்போ டைப்ஸ் இருக்குது இல்லை சப்டாபிக் இருக்குன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 பேஜஸ் 3 பேஜஸ் ஆச்சு கேட்டாங்கன்னா நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்பிட் அப் கொஷினாக கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஒரு 6 மார்க்ஸ் அளவு கேட்டாங்கன்னா எல்லா கொஷினும் கவர் பண்ணுற மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் எந்த கொஷினும் சுத்தமாக படிக்காமல் விட்டுட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு 21ல் ஏ பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். Physical meaning of force, work, energy and power in mechanical engineering. இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் நோடு கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டாலே இதை 4 எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் எஸ்ஐ சிஸ்டம் அண்டு எத்திக்ஸ் அண்டு ப்ரொஃபஷனலிசம் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி மாரி கூட கேட்பாங்க. கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை கான்செப்டை அப்ளை பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். இந்த எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இன் இன்ஜினியரிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் கொஷின். 22ல் ஏல ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஒரு 6 மார்க் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அது கேட்டாங்கன்னா டென்சைல், காம்ப்ரெக்சிவ், ஷியர் ஸ்ட்ரெஸ். இதை 3 எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் மெட்டீரியல் இன் மெக்கானிக்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். மெட்டீரியலோடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரென்த்து, டஃப்னஸ், ஹார்ட்னஸ். இது 3 தான் உங்கள் சிலபஸில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷின் தான் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அளவு, அது ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்கிரைப் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு ரெஃப்ரிஜிரேட்டர். இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் HVAC சிஸ்டம். அதை எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீட், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். ஹெச்னா ஹீட்டு, வீனா வென்டிலேஷன், ஏசினா ஏர் கண்டிஷனிங். இந்த மாதிரி கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் HVAC அந்த கொஷினை வித் ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் டயக்ராமோட நீட்டாக படிச்சுக்கோங்க. பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஹீட் இன்ஜின். ஹீட் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 3 கொஷினை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கன்வர்ஷன், ரேடியேஷன். இது 3தோட டிஃப்ரென்ஸ். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் வந்து எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஒன்று கண்டக்ஷன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை கன்வர்ஷன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை ரேடியேஷன் மூலயமா. இது பேசிக் கான்செப்ட் தான். இது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படின்னா மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இது 3 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் டிக் பண்ணியிருக்கேன். இந்த 3 கொஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 24ல் ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் பியரிங் அண்ட் ஸ்டாப்ஸ் அண்ட் டைப். பியரிங் அதோட டைப்ஸ் இருக்கு, ஸ்டாஃப்ட் அதோட டைப்ஸ் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஜென்ரலாக பாருங்க, ஜென்ரலாக குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி என்னென்னலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சேஃப்டி இருக்கு, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு. ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நீங்கள் சூப்பராக இந்த கொஷின்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். பி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் கப்ளிங். கப்ளிங்னா என்னது, அதோட டைப்ஸ் பாருங்க. எக்ஸ்பிளைன் ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப் இன் சூசிங் த ரைட் கப்ளிங் ஃபார் a specific application with proper justification. கப்ளிங் அதோட டைப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 25க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏல ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் CNC. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை பார்த்துக்கோங்க. எக்ஸாமைன் மெட்டல் ஃபார்மிங் அண்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அண்ட் அனலைஸ் பொட்டன்ஷியல் சேலஞ்சஸ். பி கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் மெஷினிங் அண்ட் இட் ஆப்ரேஷன், ஜாயினிங் அண்ட் இட் ஆப்ரேஷன். மெஷினிங் ப்ராசஸும் ஜாயினிங் ப்ராசஸும். ஜாயினிங் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வெல்டிங் வச்சு ஜாயின் பண்ணுறீங்களா, அதெல்லாம் ஜாயினிங் ப்ராசஸ். மெஷினிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது, ஈஸியாக தான் இருக்கும். இந்த 3 கொஷினும் தெளிவாக 5th யூனிட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.
நான் சொன்ன கொஷின்லாம் தெளிவா கம்ப்ளீட் பண்ணிட்டு, படிக்க முடியாத கொஷின ஜஸ்ட் கான்செப்டாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. எந்த கொஷினும் விட்டுட்டு வராதீங்க. உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப்பா கேட்டாங்கன்னா, அப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் 6 மார்க்ஸ் கேட்டு, இன்னொரு கொஷின் அட்டெண்ட் பண்ண முடியாத மாரி போயிடும். நீங்க செலக்டிவா ஒரு கொஷின் தான் படிச்சுட்டு போனீங்கன்னா, அது கஷ்டமாயிடும். 1 ஆர் 2 படிச்சுட்டு போனீங்கன்னா, மேக்ஸிமம் நான் சொன்ன கொஷின் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நான் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்னு சொன்னனோ, அத ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம யுனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கவுண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க அத தொட்டு ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அதுல அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.